வணக்கம், நான் லக்ஷ்மி. வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். இங்கே 18ஆம் தேதி செப்டம்பர் நிஃப்டியோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ் இதை வச்சு பைவட் பாயிண்ட் R1, R2, R3, S1, S2, S3 கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த லெவல்ஸ் நமக்கு ட்ரேடிங்கில் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்குது 5 நிமிஷ சார்ட்டு. மார்க்கெட் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா 25,487, அதாவது நம்மளோட முதல் ரெசிஸ்டன்ட் லெவலில் ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆகி இரண்டாவது ரெசிஸ்டன்ட் ஜோனில் நமக்கு பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. பவுன்ஸ் பேக் ஆகி மார்க்கெட் ரெண்டாவது பாதியில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெசிஸ்டன்ட் 1 பிரேக் அவுட் பண்ணி பைவட் பாயிண்டில் நமக்கு சைட்வேஸில் மூவ் ஆகி 25,415 நமக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்குது 1 ஹவர் சார்ட்டு. நம்மளோட ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் சொல்லியிருப்போம், முதல் பாதி பாசிட்டிவாகவும் இரண்டாவது பாதி நெகட்டிவாகவும் மூவ் ஆவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு குறைந்தபட்ச கரெக்ஷனோட நேற்று நிஃப்டி பாசிட்டிவில் 25,612 ஆல் டைம் ஹையை பிரேக் அவுட் பண்ணி நிஃப்டி மேலே போயிட்டு திரும்பவும் பைவட் பாயிண்ட் நமக்கு பைவட் பாயிண்ட் ஜோன்லேயே நமக்கு வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 4 ஹவர் சார்ட்டு. இதை பார்த்தீங்கன்னா முதல் பாதி ட்ரேடிங் நமக்கு 25,487, 25,611. இங்கே நமக்கு பார்க்கும்போது இது நெகட்டிவில் மூவ் ஆயிருக்க மாதிரி இருக்கலாம். ஆனால் நீங்கள் இந்த ஹை லெவல் அண்ட் லோ லெவலில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பாசிட்டிவில் மூவ் ஆயிருக்குது நமக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஹை லெவல் 453 தான் நமக்கு இருக்குது. லோ லெவல் 376 வரைக்கும் மூவ் ஆயிருக்கு. இந்த லோ லெவலையும் இதையும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், முதல் பாதி பாசிட்டிவாகவும் இரண்டாவது பாதி நெகட்டிவாகவும் நமக்கு மூவ் ஆயிருக்கு. ஆனால் கேண்டல்ஸில் பார்க்கும்பொழுது நமக்கு முதல் பாதி நெகட்டிவாகவும் இரண்டாவது பாதி பாசிட்டிவில் மூவ் ஆன மாதிரி நமக்கு தெரியும். இந்த ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் ஜோனை வச்சு நம்ம ட்ரேடிங் இன்னைக்கு நல்லபடியாக அமைஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.